அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கோதுமையின் கொழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மலைத்தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய்மை மிகு திரு உடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு உணவாக பானமாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த உணவையும் இந்த பானத்தையும் யாரெல்லாம் உண்டு குடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் என்றுமே அவரோடு இணைந்திருப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைக்கப்பட்டு வந்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வழியாக. ஆனால் இந்த மண்ணுலகில் சின்ன பாவம் முதல் நாம் இந்த மண்ணுலகில் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் கழுவக்கூடியது இயேசுவினுடைய திரு இரத்தத்தின் வழியாக. எனவே அவர் நமக்காக தன்னையே தாரை வார்த்து தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்வினை நாம் நினைவு கூர்ந்து இனியும் நம்முடைய பாவங்களின் வழியாக அவரை மனநோகச் செய்யாமல் என்றும் அவரோடு இணைந்து இந்த மண்ணுலகிலே அவருடைய பணியாற்றக்கூடிய சிறந்த கருவிகளாக சீடர்களாக வாழ இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒரு பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர மகிழ்ச்சி அருள்வீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தனர். தொடக்க நூலில் இருந்து வாசகம். பிரிவு 14 இறை திருவாக்குகள் 18 முதல் 20 முடிய. அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 110. பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனில் இருந்து ஓங்க செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பீர். வைகரை கருவியிருந்து பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவரது மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 2ஆம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை திருவாக்குகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம்
ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களுடன் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தார்கள். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைவரும் வயிறாறு உண்டனர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய திரு இரத்த திரு உடல் பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் உடலும் இயேசுவின் இரத்தமும் நம் ஆன்மீக பயணத்திற்கு அருமருந்தாக இருக்கின்றது. இது ஆன்மீக பயணத்தின் அருமருந்தாக இருக்கின்ற இந்த இயேசுவின் உடல் மீதும் இரத்தத்தின் மீதும் எவனொருவன் ஆழமான நம்பிக்கையோடு அதை உட்கொள்கின்றானோ அவன் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுகிறான். பழைய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். பார்வோன் மன்னனிடமிருந்து இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்றால் மிகவும் கொடுமையான வழிதனில் இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய அந்த பார்வோன் மன்னனிடமிருந்து வெளியே வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது இறைவனுடைய ஆசீர்வாதம். இறைவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்த அந்த மன வேதனையை அறிந்து வைத்தார். எனவே அவர்களை அவனிடமிருந்து மீட்டு வருவதற்கு அவர் வகுத்த திட்டத்தில் தலையாய திட்டமாக அமைந்தது அவர்களுடைய வாசல் கதவில் தடவப்பட்டிருந்த பூசப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம். எனவே அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் வழியாக அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டார்கள் என்பதை விடுதலை பயண நூல்களிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நம் அனைவருடைய பாவங்களை கழுவுவதற்காக தன் உதிரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இயேசுவினுடைய உதரத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் தன்னையே தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, வரலாற்று நிகழ்வுகளை நாம் மறந்துவிட முடியாது. 2001ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்தை இந்த உலகமும் மறந்து விடவில்லை. நம் இந்திய தேசத்தில் இருக்கிற நாமும் மறந்துவிட முடியாது. என்னுடைய வகுப்பு தோழர்கள் கூட 5 நபர்கள் சென்று அந்த மீட்பு பணியிலே உழைத்தார்கள். அந்த மீட்பு பணியில் நடந்த ஒரு நிகழ்வு அந்த வருடத்தில் தினமலர் செய்தியில் இவ்வாறு வந்தது. என்னவென்றால், அந்த நிலநடுக்கத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டுக்கொண்டிருந்தது. மீட்பு பணியாளர்கள் குழந்தையினுடைய அழுகுரலை தேடி அலைந்து கண்டுபிடித்து அந்த குழந்தையை அங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். மீட்பு பணியினர் அந்த குழந்தையை மீட்கின்ற பொழுது அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வுதான் அவர்களை இன்னும் அதிகமாக துயரத்தில் ஆழச் செய்தது. ஆச்சரியத்திலும் நிலை குலைந்து நின்றார்கள். என்னவென்றால், அந்த தாயானவள், குழந்தையின் தாயானவள் தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்திருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அவர்கள் அனைவருமே இடிபாடுகளில் சிக்கியிருக்கிறார்கள். பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை ஏறக்குறைய 8 மணி நேரம் அந்த தாயினுடைய மார்பகத்தில் பால் குடித்து கொண்டிருந்த குழந்தை இறுதியிலே தாயினுடைய தலைப்பகுதியில் காயத்தின் வழியாக அடிபட்டு தாயானவள் இறந்து கிடக்கின்ற பொழுது அந்த தலைப்பகுதியிலிருந்து வழிதோடி வந்திருந்த இரத்தத்தையும் அந்த குழந்தை குடித்து தன்னுடைய உயிரை பாதுகாத்திருக்கிறது. பசியின் கொடுமை, எது பால் எது இரத்தம் என்று அறியாமல் கிடைத்ததை குடித்து கொண்டு அந்த குழந்தை தன்னுடைய வாழ்வை பாதுகாத்திருக்க ஏறக்குறைய 8 மணி நேரம். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு தாயினுடைய இரத்தமானது ஒவ்வொரு குழந்தைக்கும் பாலாக மாற்றப்பட்டு தன் இரத்தத்தையே தன் குழந்தைக்கு உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இயற்கையின் மாற்றங்கள் இருந்தாலும் இருப்பினும் தன் இரத்தத்தையே அந்த குழந்தை குடித்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தியை கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற இந்த தியாக உணர்வை பார்த்தோம் என்றால், இதைவிட வேறு எந்த சிறந்த தியாகம் இந்த மண்ணுலகில் இல்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், நாம் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தான் கயவர்களால் கைது செய்யப்பட போகிறேன் என்பதை உணர்ந்து என்னாலும் இந்த மண்ணுலகில் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து தன் தந்தைக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்து சொல்லுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது என் இரத்தம். எனவே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உண்டு குடிக்கின்றோமோ அவர்கள் எப்பொழுதுமே நிலை வாழ்வை பெறுவார்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஆக நம்பிக்கையோடு இயேசுவோடு இந்த வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசுவினுடைய இரத்தம் உடல் நம்முடைய ஆன்மீக பானத்திற்கு உணவுக்கு முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய பணி வாழ்விலே இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பரிசேய கூட்டம் இவ்வாறு சொன்னார்கள், இதை மிகவும் ஏற்றுக்கொள்வது கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று நம்பிக்கையற்றவர்கள் இயேசுவினுடைய உடல் மீதும் இரத்தத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். இயேசுவின் சீடர்கள் நம்பினார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் அதே நம்பிக்கையை விட்டு சென்றிருக்கிறார்கள். இது நிறைவான மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதான ஒரு தியாகம். இயேசுவினுடைய இந்த தியாகம் ஒரு நிறைவான மன ஆறுதலை கொடுக்கக்கூடியது.
ஏனென்றால் யாரெல்லாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன ஆறுதல் பெற வேண்டும் என்று சென்றார்களோ அவர்கள் அதை நிறைவாக பெற்றார்கள். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் உங்களையும் என்னையும் அவரோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது, இணைப்பின் சின்னமாக காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் விட்டு சென்ற இந்த திருவுடல் திரு ரத்தத்தை நம்பிக்கையோடு நாம் பெறுவோம். அந்த நம்பிக்கையோடு பெறுகின்ற பொழுது நம் வாழ்வு வளம் பெறும். நம் வாழ்வு வளம் பெறுகின்ற பொழுது நம் நம்பிக்கை வர இருக்கின்ற சந்ததியர்களுக்கும் அது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக புதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நான் அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனாலும் திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை உமக்கு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருதில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்துதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கோழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்களே உலகில் உட்கொள்வது, உமது இறைத்தன்மை சுவைப்பது என்புறவது முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேர் இன்பத்தில் என்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு